பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறான். சக்தி, மறுபடியும் நீங்க எங்க அப்பா அடிக்கிறீங்க. முதல்ல எங்க இருந்து வெளியில போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிட்டுமா? இன்னும் உங்க அப்பா தான் என்ன புரிஞ்சுக்காம பேசுறாரு. என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி தப்பா பேசுறியா? உங்களை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உங்க கூட பேசுனது பழகுனது எல்லாமே நான் மறந்துட்டேன். நீங்க இங்க வந்து கலக்க பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மரியாதையா வெளியில போயிடுங்க. இந்து நாம் கெட் அவுட். Bye. Hey Shakti. மதி, what a shame. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ எதனால அந்த பொண்ணுகிட்ட போய் உண்மையை சொல்லல? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் மதி, ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. நானும் ஊர் போலாம் முடிவு. வெரி குட் டிசிஷன். நான் வேணா உனக்கு டிக்கெட் புக் பண்ணட்டுமா? ஷால் ஐ புக் தி டிக்கெட் ஃபார் யூ? ப்ளீஸ். பாப்பா, எவ்வளவு பெரிய லட்சியத்தோட நீ இந்த ஊருக்கு வந்த. அதை நிறைவேற்றாம பாதையே நீ ஓடி போலாமா? கஷ்டமோ நஷ்டமோ உன்னுடைய குறிக்கோள் நீ ஜெயிச்சாதான் அது உனக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும். ஆனா ரைட்? எஸ் சார். அது யாரு? நான் எது சொன்னாலும் எஸ் சொல்லுவாங்க. சம்பளம் மாசம் 6011. Okay Shakti, I'll do all the needful for you and then really sit down. I'll help you love you. அதெல்லாம் விடு. நீ எப்படி ஓவர்நைட் இவ்வளவு பெரிய ஆளானே? That's called fate யார் விதி. எல்லாமே என்னுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைத்த சன்மானம், வெகுமதி, பரிசு. அது மட்டும் இல்ல, you know one thing, I got married. எனக்கு மேரேஜ் கூட ஆயிப்போச்சு. இந்த கம்ஃபர்ட்ஸ், லக்ஸுரி எல்லாமே அதுல கிடைச்ச சீதனம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எப்படி ஒரு சின்ன விஷயத்தை தியாகம் பண்ண, அதுல I got something very big. என்னது இது? Not before others, I'll tell you later. Excuse me sir. Yeah. நீங்க ஜாகிங் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. Jogging time. Okay Rita, you may go. I'll see you later. எல்லாத்துக்கும் டைமிங் தானா? That's called time. முதல்ல ஜாகிங் போயிட்டே டாக்கிங் பண்ணலாம். அப்புறம் வீட்டுக்கு போய் மத்த மேட்டர் டீலிங் பண்ணலாம். Come on, let's go enjoy. என்னது இது? தெரியல. செப்பல். நான் என்ன கப்பல் நான் சொன்னேன்? போட்டுக்கங்க. ஆனா போட முடியாது. என்னங்க சத்தம்? அது ஒண்ணும் இல்லைங்க, செப்பல் போட சொன்னா அதான் நீங்க நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்களே, வேணான்னு சொன்னேன். எதிர்த்து பேசாதன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். நான் தான் லேடிஸ் கப் வைஸ் பிரசிடென்ட் ஆச்சே. என் கைராசியை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். ஒரு செருப்பு கடை ஓபன் பண்றதுக்காக என்ன கூப்பிட்டாங்க. அங்க போனா செருப்பு பிரசன்ட் பண்ணிட்டான். அத தோட்டக்காரனுக்கும் வேலைக்காரனுக்கும் கொண்டு போய் கொடுத்தா மாடல் சரியில்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி தானே, அதான் இந்த ஆளுகிட்ட கொடுத்தேன். இந்த வீட்டுல இது ஒண்ணுதான் சைஸ் கரெக்டா இருக்கும் போல இருக்கு. ஆமா, யார் அது? தெரியலீங்களா, ரொம்ப நேரமா நிக்கிறாரு. என்னடா சொல்ற? இது என் ஃப்ரெண்டு சக்திங்க. பாவம் வில்லேஜ்ல இருந்து வழி தவறி வந்துட்டான். கூடிய சீக்கிரம் திரும்பி போயிருவான். அது வரைக்கும் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா இங்கேயே தங்கலாமலாம். சாத்ரி, உன் புருஷனுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்க. இவருக்கே இங்க இருக்க இடம் இல்ல, இதுல ஃப்ரெண்டு வேற. உங்க அத்தா இப்படிதான் பண்ணாரு. கட் பண்ணி தூக்கி எறியல. விட்டு தரங்க, இருந்துட்டு போ. புண்ணியமா போச்சுங்க. மேடம், போர்டு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. ஆமாமா, உங்களுக்கு போர்டு மீட்டிங், கிளம்பிக்கங்க. மத்தியானம் லஞ்சுக்கு இங்க தான் வருவேன். வாங்க. என்ன சாப்பிடுறேன்னு தெரியல. நீங்க தான் எல்லாம் சாப்பிடுவீங்களே. அதான் நிறைய சாதம், எறா, சொரா, கோலா உருண்டை, வலிக்கு விழுந்த கோழி. இது எல்லாத்தையும் நீயே மார்க்கெட் போய் வாங்கி வந்து செஞ்சு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க பழைய சாதத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன். அந்த ப்ளூ புடவை கட்டிக்கிட்டு ஒரு பென்சிலாரி போகுவாரு. அதுக்கு நான் ஹஸ்பண்டா டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன் இங்க. மதி, உனக்கு வெளியே கிடைச்ச மரியாதையும் பார்த்தேன், இங்க கிடைக்கிற மரியாதையும் பார்த்தேன். நீ புகழாதா? ஏன் மரியாதை என்ன காப்பாத்திக்கணும்? நான் கிளம்புறேன். சக்தி, உன் குடும்பம் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கு. அதே மாதிரி நானும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டாமா? அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எனக்கு கிடைச்ச மரியாதை நீ பாத்தில. எனக்கு ஒரு ஆண் துணையா இதே வீட்டுல என் கூட இருந்துடக்கூடாதாப்பா? நான் என்ன உன் பாடியாடா? என்னால முடியாது. சக்தி, ஒரு லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா? ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார், நல்லா யோசிச்சுப்பார், அரை நிமிஷமா யோசிச்சுப்பார். யோசிச்சேல? சரி சரி சரி, எனக்கு வேற வழி இல்ல. நான் இங்கே இருந்து தொலை. நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க மாமா. நடந்தது நினைச்சு வருத்தப்படலடா, நடக்க போறது நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஒரு நல்ல முகூர்த்த தேதியை பாடுறா. எதுக்கு? டேய் ஜகன், அடுத்த முகூர்த்தத்துல என் பொண்ணு இந்துவுக்கும் உனக்கும் கல்யாணம். என்ன சொல்றீங்க மாமா? ஆமாண்டா, யாரோ ஒரு அயோக்கியனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கறத விட என் கூடவே இருக்கிற ஒரு நல்லவருக்கு கட்டி கொடுக்க போறேன். என்னப்பா சொல்ற? நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல முடியுமா? இப்ப எதுக்கு தரத்தரைய கண்ணீர் விட்டு அழுகுற? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு கருவேப்பிலை கொத்து மாதிரி
வீட்டுல துருன்னு அம்மா அம்மான்னு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அவன் காணாம போயிட்டான். எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அங்க பாருங்க, என் தம்பி குண்டல கேசி எப்படி வாடி போயிட்டான். நம்ம புள்ள காணாம போயிட்டானேன்னு பச்சை தண்ணி கூட பல்லுல படாம பட்டுத்தியாவே கிடக்குறான். வீரமுத்து, நீ சின்ன பிள்ளையா இருந்தப்ப என் மண்டையை உடைச்சு என்ன படுக்க வச்சுட்டு 1 மாசம் ஊரை விட்டே ஓடிட்ட வர்றா. அப்ப கூட நான் வருத்தப்படலடா. என் பேரன் போயிட்டு வந்தான். எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? மனசுக்குள்ளேயே அழுவுறேன். யாருக்கு தெரியுது? எனக்கு தெரியும் மாமா. உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான விஷயம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கண்ணீர் விடுறதுதான். சொந்த மாமாவும் அக்காவும் கண்ணீர் விடுறத வேடிக்கை பாக்குற பொறுப்பு இல்லாத மச்சானா தாத்தாவோட அன்கண்டிஷனை நினைச்சு பாருங்க. இந்த செகண்டோ அடுத்த செகண்டோ அதுக்குள்ள மாப்பிள சக்தி வேறு எங்க இருந்தாலும் கொண்டு வந்து நிப்பாட்டுற. சக்திவேல் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா தம்பி? சூரியனுக்கு தெரியாத அமாவாசையா, சந்திரனுக்கு தெரியாத பௌர்ணமியா? எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல. அவங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறான். அப்புறம் நான் எங்க இந்து மீட் பண்ணி பேசுறது? ஓ மை காட், நீ ஏன் உள்ள போற? அவதான் வெளியே வர்றல. எங்க வரா? ஆமா, டெய்லி ஈவினிங் கார்ல ஏறி ஹோட்டல் சோழாவுக்கு வரல. அவ நான் அங்கே போய் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வா. சே, அப்படிலாம் ஸ்ட்ரைட்டா பேசிடக்கூடாது. அதுக்கு சில டெக்னிக் இருக்கு. காயை நகர்த்துற விதத்துல நகர்த்தணும். எப்படி? முதல்ல உன் காதை நகர்த்து. இங்க 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 நான் இங்க இருக்கேன். உன் மனசு மாத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க வந்தா 2 பேரும் நடக்க மாட்டேங்குது. சோ நான் இங்க இருந்து ஜம்பிங் ஜம்போ. நோ டார்லிங், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட ஊருக்கு வர சொல்லு. அப்பதான் நான் இறங்கி வருவேன். அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற வழியே இல்ல. நோ, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஒண்ணு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல நான் கீழே குதிக்கணும். நான் 1 2 3 வேகமா என்னவேன். அதுக்குள்ள நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும். இல்ல நான் இங்க இருந்து டை கமால். அப்புறம் தான் உனக்கு எல்லாம் புரியும். நோ, நான் 3 சொல்றதுக்குள்ள நீ ஐ லவ் யூ சொல்லல. அதனால நான் இப்ப குதிக்க போறேன். ஹலோ. ஹாய் சக்தி, நான் தான் மதி பேசுறேன். இந்து வர்ற நேரம், ரெடி ஆயிரு. போடா இடியட். இந்து வந்தாச்சு, ஐ லவ் யூ சொல்லியாச்சு, பாட்டு கூட பாடியாச்சு. ஹாய், என்ன கனவு காண்றியா? இந்து இன்னும் வரவே இல்லடா. அட என்ன இதெல்லாம் கனவா? டேய், இந்து இனிமே தாண்டா வர போறா. உலகாத, ரெடி ஆயிரு. ஐயோ சரிடா சரிடா. இந்து ஏய், ஹலோ பொண்ணு, நிலமா ஏதோ. ஐயோ ஏய், யாரு இது? ஏய், யாருமா நீ? என்ன பண்ற? ஏய்மா யாரு?
நம்பி மெட்ராஸ்க்கு வந்தேனோ அவரே என்னை ஏமாத்திட்டாரு. நான் இனிமே எதுக்கு உயிர் வாழணும்? வாழ்க்கைன்னா 1000 இருக்கும், அதுக்குன்னு தற்கொலை பண்ணிக்கிறதா? ச்சே. நானும் என் மாமனும் ஒருத்தர் விரும்பணும். மெட்ராஸ்ல வேலை கிடைச்ச உடனே என்ன கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னாரு. ஆனா பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்ச உடனே என்ன மறந்துட்டாரு. நான் எவ்வளவு கேட்டோம் அதுன்னு சொல்லிட்டாரு. நானும் அவரும் பழகுனது எங்க ஊருக்கே தெரியும். 4 பேர் என்ன பத்தி தப்பா பேசுறதுக்குள்ள நான் செத்து போயிடுறேன். அட, பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. என்னது? என்ன சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன். நான் விட மாட்டேன். என்ன கதவு கூட தாப்பா போடாம அப்படி என்ன வந்துடும்? ஐயோ சார், இங்க என்ன நடக்குதுன்னா இவன் இவளை கெடுத்திருக்கான் சார். அதனாலதான் இவன் அழறா. இத வெளியில சொன்னா இவளை தூக்க போட்டு மாட்டி கொன்னுடுவேன்னு பயமுறுத்திருக்கான் சார். என்ன சார் நீ பாட்டுக்கு புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீ பேசாத, பின்ன நான் பேசுறேன். இல்லாட்டி நீ பேசு. முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு கரெக்டா சொல்லு. சார், என் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டாரு. கேளுங்க, கேளுங்க. அதனால இந்த பொண்ணு இப்படி குலிங்கி அழும்படியா அப்படி என்ன பண்ண? என்ன சார் நீங்க முழுசா கேட்காம நான் வெளியே, ஐயோ நான் ரொம்ப டீசன்ட் ஃபேமிலி சார். அப்ப நான் கேடி ஃபேமிலியா? ஏய் சக்தி மதி, ஏய் சக்தி ஏய் சக்தி வா அம்மா இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கற? ஐசு மேட்டர் முடிச்சியா? அடே மேட்டரை முடிச்சுட்டியான்னு கேட்கறான் சார். கேட்டா என்ன பின்னாடியா? who are these fellows? ரூம் சர்வீஸ்க்கெல்லாம் யூனிஃபார்மா மாத்தி விட்டானுங்களா? அத நான் சொல்றேன். என்ன